வந்து 7 கொஸ்டின் முடிச்சிருக்கோமா, இதுல ஒரு 4 கொஸ்டின், 11 கொஸ்டின். இப்போ பாருங்க 8வது கொஸ்டின், ஒற்றைப்படை எண் 15 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டினை எழுதி பண்ணுங்க, சும்மா ரஃப் நோட்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. 15 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். சரிங்களா? சரி, இதே கொஸ்டின் 9வது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 15 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒரு கொஸ்டின் சொல்றப்ப நீங்க 2 3 பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 15. இதோட மீனிங் அப் டு 15. கரெக்டா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 15. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 ஆட் நம்பர்ஸ். கொஸ்டின் வேற, பார்க்க 15 நம்பர் இருக்கும், பட் கொஸ்டின் ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? ஓகே. அதே 10வது கொஸ்டின் இங்கே வந்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க தான். இப்போ அடுத்து நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுவேன். 20 இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 வரையுள்ள 30 வரையில் எழுதிக்கலாமா? 30 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப் டு 30. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 11, முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30 ஈவன் நம்பர்ஸ். முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஃபர்ஸ்ட் நல்லா புரியணும் ஃபார்முலா. 2 விஷயம். ஒற்றைப்படை எண் அப்படின்னாலே நீங்க எங்க போயிடணும்? ஒற்றைப்படை எண் அப்படின்னாலே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபார்முலாவை பொறுத்தவரை நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபார்முலா ஒற்றைப்படை எண்ணா n ஸ்கொயர், அவ்வளவுதான். இதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர், இதுக்கான ஃபார்முலாவும் கேபிட்டல் N ஸ்கொயர் தான். ஃபார்முலா மாறாது. ஆனா இங்க வரையுள்ளன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்மால் என். ஸ்மால் என் ஈக்குவல் டு 15. இங்க இருக்கு பாருங்க, ஸ்மால் என் 15னா கேபிட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்? கேபிட்டல் வேணும்னா n/2. 15 வகுக்க முடியாது. 15 + 1 16/2. 1 கூட்டி பாதி ஆக்கியிருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்றோம் ஒற்றை எண்ணுக்கு. அப்போ கேன்சல் பண்ணா என்ன வருது? 8. அப்போ ஃபார்முலா இப்போ கேபிட்டல் N ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் 64. என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? ஸ்மால் எண்ணை கேபிட்டல் நான் மாத்தி ஃபார்முலா என்னது? N ஸ்கொயர்னால N ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்.